நமக்கு எல்லா பேரும் ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நம்ம எப்படி ஒரு டாக்ஸ் டிடக்ஷன் எப்படின்னா கம்மி பண்ணலாம்? இப்படிதான் எல்லா பேத்துக்கும் இப்போ இருக்கிற மைண்ட் செட் எல்லாத்துக்கும் வரும். நம்ம சம்பாதிக்கிற காசுல வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷத்துல இவ்வளோ நம்ம 12 மாதம் சம்பாதிக்கிறோன்னா அப்ராக்சிமேட்லி நம்ம டேக்ஸுக்காக நமக்கு கிட்டத்தட்ட 3 to 4 மாதம் வரைக்கும் நம்ம டேக்ஸுக்காக கவர்மெண்ட்டுக்காக நம்ம ஃப்ரீயாக வேலை செய்கிறோம். இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட்ஸ்னா இன்னைக்கான டேக்ஸ் டிடக்ஷன் எப்படின்னா கம்மி பண்ணலாம். அதில் வந்து இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ELSS ஃபண்டு. ELSS ஃபண்டுனா எப்படி, அதில் எப்படி அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது, அப்புறமா எப்படி ஒரு ELSS ஃபண்டை எப்படி நம்ம ஒரு சூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்வெஸ்டிங் நாலேஜ் வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ELSS ஃபண்ட்? ELSS ஃபண்ட்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்னு அப்படி சொல்லுவாங்க. அதாவது போன வீடியோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி சொல்லியிருப்பேன், அதே தான் நான் இங்கேயும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட எல்லாமே ஷேராக வாங்கியிருப்பாங்க. நம்மளோட கொடுக்குற மணியை வந்து எல்லாம் ஷேராக வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஜென்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளோட காசு எல்லாம் அவர் வந்து எல்லாம் ஷேர்ஸாக வாங்கிடுவார். ஷேர்ஸாக வாங்கினதுக்கப்புறமா அது நல்லா ஒரு ரிட்டென்ஷனாக நல்ல க்ரோத் வந்துச்சுன்னா நம்மளோட மணியை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து வித்ட்ரா பண்ணணும். இதுதான் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதை வந்து ஷேர்ஸாக வாங்குவாங்க. ஷேர்ஸில் வந்து கேட்டகரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதில் சப்பு வந்து பார்த்தீங்கன்னா ELSS ஃபண்டு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் போன வீடியோவில் அதிகமாக சொன்னது என்னன்னா ஒரு ELSS ஃபண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் தான், இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து எப்பயுமே யூஸ்ஃபுல் ஆகுது. ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ELSS ஃபண்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட டைரக்ட் டேக்ஸ் டிடக்ஷனால நம்ம இப்போ ஒரு சம்பாதிக்கிறோன்னா நம்ம ஒரு 10 lakh நம்ம சம்பாதிக்கிறோன்னா கவர்மெண்ட்டில் வந்து நம்ம டேக்ஸ் சிஸ்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இதுலேருந்து நம்ம 1.5 lakhs வரைக்கும் நம்மளோட கம்மி பண்ண முடியும். எப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு கேட்டகரி நம்ம பார்த்தா போதும். ஒன்று வந்து நம்ம இன்கம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம காமிச்சிக்கிட்டு நம்ம டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் அதாவது நான் இங்கேருந்து டொனேட் அதிகமாக பண்ணியிருக்கேன் அப்படி நம்ம சொல்லிக்கிட்ட எக்ஸ்பென்சஸ் காமிச்சு அப்படிக்கிட்ட நம்மக்கிட்ட டேக்ஸ் ஃபைலிங்கு நம்ம பண்ணலாம். சேம் கான்செப்ட் தான் இங்கே. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி நம்ம டேக்ஸ் சிஸ்டமில் வந்து சொல்ல போகிறோம். வருஷத்துக்கு நம்ம வந்து இந்தியன்ஸ் நம்ம வந்து 10 lakhs வந்து இப்போ சம்பாதிக்கிறோன்னா கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து 15% டேக்ஸ் கட்டணும். கிட்டத்தட்ட இப்போதைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டினதுக்கப்புறமா நம்ம கையில் இருக்குது 8.5 lakhs மட்டும்தான் இருக்கும். இதே நம்ம 8.5 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம செக்டர் பியில் வந்துருவோம். செக்டர் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சிஸ்டமில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10 lakhs கீழே இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 10% தான் கட்டணும் டேக்ஸ் வந்து. இதில் வந்து நம்ம கம்மி பண்ணலாம், டேக்ஸ் வந்து கம்மி பண்ணலாம். கூடவே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் நம்ம அதிகமாக பண்ணலாம். கிட்டத்தட்ட இப்போ வந்து 15% இருக்க வந்து 10%க்கான டேக்ஸ் கட்ட போகிறோம். அதாவது இப்போ நம்ம 10 lakhல வந்து ஒரு 10%னா கிட்டத்தட்ட நம்ம 1 லட்சம் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். இந்த வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதே தான் சேம். இப்போ நம்மளோட மணியை வந்து அங்கே வந்து ELSS ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட நமக்கு 2 அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு நல்லா க்ரோத் இருக்கும். அது கூடவே நம்மளோட டேக்ஸ் டிடக்ஷன் வருஷம் நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன் வந்து அதிகமாகவே நமக்கு கம்மியாயிரும். அதனால் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ELSS ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 3 வருஷம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாக் பீரியட் பண்ணணும். அதனால் நம்ம கிட்டத்தட்ட நம்ம போட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. அப்படின்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் 3 yearsக்கு அப்புறமா நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கிறதுனால இது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காமனான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா பேர் 2022, 2023, 2024 எல்லா சார்ட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ELSS ஃபண்டில் வந்து நம்ம கடமைக்கு ஏதோ ஒரு டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணணும், டேக்ஸ் இது எழுதணும், அப்படி இன்கம் டேக்ஸ் பண்ணணும், அப்படியே ஒரு கடமைக்கு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வருஷம் முடியறதுக்குள்ள மார்ச் மந்தில் வந்து எல்லாமே அவங்களோட 1,15,000 வந்து அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதனால பெரிய மார்க்கெட்டு எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுது அதை பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட எல்லா பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஷார்ட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் வந்து தான் அதிக பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஏப்ரல் வந்ததுக்கப்புறமா தான் ஃபினான்ஷியல் இயர் அப்படி சொல்லிடுவாங்க. ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடி வந்து நம்ம டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணிடணும். இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால நம்ம மார்க்கெட் வந்து ஐயில் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கிட்டத்தட்ட நமக்கு எதுவுமே அவ்வளோக்காக நமக்கு கிடைக்காது. நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு கிட்ட நமக்கு ஃபஸ்ட்டு ருபி காஸ்ட் ஆவரேஜ் நமக்கு கிடைக்காது. ருபி காஸ்ட் ஆவரேஜ்னால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து சின்னதாக கீழே இருந்தாலும் மார்க்கெட் கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி நமக்கு அங்கே ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்னுக்கு தெரியும். இதுதான் ருபி காஸ்ட் ஆவரேஜ். இந்த மாதிரி நம்ம ஐயில் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இது சிஸ்டமேட்டிக்லி ELSS பண்ணதால
நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐபியே பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 12,500 rupees அப்படி நீங்கள் வச்சு செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் அப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஈஸியாகவே உங்களோட டேக்ஸ் டிடக்ஷன் பண்ண முடியும். அது கூடவே மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகும். மார்க்கெட் நம்ம பார்க்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் பண்ணாவே போதும். ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்டை எப்படி எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி எப்படின்னா கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். மூணாவது ஒரு விஷயம் இருக்குது இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கம்பேர்ட் டு எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட் செக்டாரில் வந்து இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு டிடக்ஷன் இருக்கனால கிட்டத்தட்ட கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நாலாவது ஒரு விஷயம் இருக்குது, அது கிட்டத்தட்ட எல்லா பிகினர்ஸ் எல்லா பேரும் இந்த ஒரு மிஸ்டேக் தான் அதிக பேர் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக் அப்படி பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் வந்து லாக்கிங் பீரியட் அப்படி சொல்லுவாங்க. 3 இயர்ஸுக்கு அப்புறமா லாக்கிங் பீரியட் ஆனதுக்கப்புறமா டக்குன்னு வித்ரா பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்டிங் எஃபெக்ட் தெரியும். காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடுறதுக்கு அப்புறமா தான் நமக்கு அதிகமாகவே காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால தான் நமக்கு அதிகமாகவே மணி ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவே வரும். ஆனால் கிட்டத்தட்ட எல்லா பேரும் பிகினர்ஸ் என்னன்னா 3 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு நல்லா ரிட்டர்ன் தரத்தான் இருக்கும். அப்போ நான் 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் வித்ரா பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நினச்சி எல்லா பேரும் அந்த ஸ்மால் சர்க்கிளில் அப்படி யோசிச்சு டக்குன்னு வித்ரா பண்ணிடுவாங்க. அதனால கிட்டத்தட்ட நிறைய லாஸஸ் நடக்க போகுது இஎல்எஸ்எஸ் பண்ணுறதுனால. ஒரு ஈக்விட்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து அதிகமாக நம்ம காம்பவுண்டிங் எஃபெக்ட்ஸ் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதிக நாள் ஹோல்ட் பண்ணாவே ஜஸ்ட்டு நம்ம போட்ட அமௌண்ட்டை வந்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணாவே போதும். நம்ம காம்பவுண்டிங் எஃபெக்ட்ஸ்னால நமக்கு அதிகவே ரிட்டர்ன் அதிகமாகவே கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் எப்படின்னா கம்பேர் பண்ணலாம். இதுக்கு நான் கிட்டத்தட்ட பராக் பாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாகவே இல்லை, அது இப்போ வந்தது தான். நெக்ஸ்ட் குவாண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அது பரவாயில்ல, கிட்டத்தட்ட மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஏயுஎம் சைஸ் அப்படி சொல்லுவாங்க. ஏயுஎம் சைஸ்னால் நம்ம டோட்டலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண எல்லா இன்வெஸ்டரோட சேர்த்து எவ்வளோ மார்க்கெட் சைஸ் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் ஏயுஎம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டமில் தான் அதிகமாக இருக்குது, பராக் பாரியில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது இப்போ ரீசெண்டாக வந்தது ஒரு 4 இயர்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் வந்து அதிகம் கம்மியாக இருக்குது, பராக் பாரியில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓரளவுக்கு நிஃப்டி 50 வந்து ஓவராலாகவே கவர் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இதுவும் பாதி இதுவும் நீங்கள் பார்த்தாவே தெரியும். எல்லாமே கிட்டத்தட்ட நிஃப்டி 50 வந்து கம்பேர் பண்ணியிருக்குது. பட் ஆனால் பராக் பாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஐடி செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குவாண்டம் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோக்காக இல்லை, ஓரளவுக்கு ஒரு பேசிக் நிஃப்டி 50 எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நிஃப்டி 50 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் வந்து நிஃப்டி 50யோட அதே இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல வந்து இத்தனை அட்வான்டேஜஸ் இருக்குது, இத்தனை நமக்கு ரிட்டர்ன்ஸ் தரும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 50 கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் எப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது ஒரு குவாண்டம்ல வந்து ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல வந்து எப்படி ஒரு லம்சமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் அப்படியே ஒரு சின்ன நோட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒரு 40 ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். 40 ஹோல்டிங் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட இப்போ வந்து அம்புஜா ஜீவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக இருக்குது. அதானி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதானி மேட்டர்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி 40 செக்டர் 40 ஹோல்டிங்ஸில் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்னா ஒரு ஆவரேஜான ஒரு எல்லாமே கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கிட்டத்தட்ட நம்ம லம்சமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். அது கூடவே நம்ம டெய்லி செக் பண்ண முடியாது. ஆர் உங்களுக்கு வந்து 40 ஸ்டாக்ஸ் வந்து 40 இடத்துலையே நான் ஒன்றா பார்க்க முடியாது, அது ரிலையன்ஸு எல்லாமே ஒன்றா நான் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது மந்த்லி 2500 rupees அதாவது நம்ம எஸ்ஐபி நம்ம பண்ணுறதே பெஸ்ட். அதுதான் நான் சொல்கிறதே பெஸ்ட்டு தான். இது கூடவே நம்ம எது இன்வெஸ்ட் பண்ணலாம் கடைசியில் நான் கம்பேர் பண்ணதுக்கப்புறமா எது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பராக் பாரியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து குவாண்டமில் வந்து அதிகமாகவே நல்லா இருக்குது. ஆனால் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் இதில் எது சூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஒரு
பராக் பாய் தான் சூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து இப்போதைக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஃபர்தராக நமக்கு ஃபியூச்சர் தான் எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் தெரியும். ஆனால் பராக் பாயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஐடி ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஒரு எஸ்டிஎஃப்சி அந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல நல்ல கம்பெனிஸ் தான் இருக்குது. இப்போதைக்கு வேணால் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கலாம். பட் ஆனால் ஃபர்தர் நமக்கு ஃபியூச்சரில் வந்து நல்லாவே ஸ்கோப் இருக்கும், நல்லாவே க்ரோத் கிடைக்கும், நல்லாவே இந்த ELSS ஃபண்டும் நல்லா தான் க்ரோத் கிடைக்கும். அதனால் நான் இதை சூஸ் பண்ணேன். கீழே வந்து நீங்கள் எந்த ELSS ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.